Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல பார்க்க போறோம்னா நம்ம மொபைல் ஃபோன்ல இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்காக நம்ம மேக்ஸिमम எல்லாரும் நம்ம மொபைல் ஃபோன்ல Gmail ஐடி கண்டிப்பா கிரியேட் பண்ணியிருப்போம். சோ இந்த Gmail ஐடி மூலமா நம்ம இன்டர்நெட் பிரவுசிங் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்காக நம்ம Google Chrome, இந்த Google ப்ராடக்ட் தான் அதிகமாவே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம Gmail மூலமா நம்ம மொபைல் ஃபோன்ல எல்லாமே லாகின் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படினா நம்ம மொபைல் ஃபோன்ல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்றோமோ எல்லாமே இன்க்ளூடிங் நம்ம பேசக்கூடிய வாய்ஸ் முதற்கொண்டு எல்லாமே Google டேட்டா பேக்கப் சேவ் பண்ணிக்குது. ஓபனா சொல்ல போனா நம்மளோட டேட்டா எல்லாமே Google சேவ் பண்ணிக்கும். சோ அந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணோம் அப்படினா அட்வர்டைஸ்மென்ட் புஷ் பண்றது அப்படி இல்ல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கான நம்மளோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகப்படுத்துறோம். அதனால உங்களோட டேட்டா எல்லாமே நாங்க எடுத்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட மொபைல் போனை நீங்க பயன்படுத்துற வகையில நாங்க வடிவமைச்சு தருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையவே கொடுத்திருக்காங்க. இருந்தாலுமே நம்மளோட டேட்டா எப்பவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கணும், வேற யாருமே எடுக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டினியூ நீங்க பாருங்க, இல்ல இப்போ நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோ இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கறது ஒரு 4 செட்டிங்ஸ் இருக்கு. அந்த 4 செட்டிங்ஸ் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேட்டா எதுவுமே Google சேவ் பண்ணிக்காது. சோ அது எப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இதுக்காக உங்க மொபைல் போன் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இந்த செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. அப்படியே ஃபுல்லாவே நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா Google அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இங்க இருக்கும். சோ இந்த Google கிளிக் பண்ணிக்கோங்க. சோ Google கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் உங்களோட Gmail அட்ரஸ் மேல காமிக்கும். இப்போ இதுல பாருங்க டெக்2origin அப்படிங்கிற நேம்ல Gmail ஐடி காமிக்குது. சோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். சோ இதுல மேனேஜ் யுவர் Google அக்கவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. சோ இதை கிளிக் பண்ணிடலாம். இப்போ நான் கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணோடனே நிறைய ஆப்ஷன்ஸ் வரிசையா வரும். இதுல இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸை பத்தி நான் நிறையவே வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். சோ இப்போ இந்த செட்டிங்ஸை பார்த்துடலாம். இப்போ இதுல டேட்டா அண்ட் பிரைவசி அப்படிங்கிற மூணாவது ஒரு செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க. சோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படி நீங்கள் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அடுத்து டைம் லைன் இருக்கும். அடுத்து யூடியூப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது எல்லாமே பேசிக்காக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நீங்கள் இன்டர்நெட் என்னென்ன யூஸ் பண்ணீங்க, என்ன சர்ச் பண்ணீங்க, என்ன பார்த்தீங்க அப்படிங்கிற டோட்டல் டீட்டெயில் இந்த இடத்துல இருக்கும். அந்த ஆப்ஷன் தான் இது. இப்போ நம்ம வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோன் லோட் ஆகி இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன் பாருங்க. இந்த ஒரு 4 செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க. இந்த 4 ஆப்ஷன் டிக் மார்க் பண்ணியிருக்கும். இதோட பொருள் என்ன அப்படின்னா இன்க்ளூட் Chrome history and activity from sites, apps and device that use Google services அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அப்படி இல்லை நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டில் என்னென்ன என்டர் பண்ணுறோம், நம்ம என்னென்ன சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸுமே Google சர்வீசஸ் சேவ் பண்ணிக்கும். ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ்ஸ் யுவர் ஆக்டிவிட்டி ஃப்ரம் ஆப்ஸ் ஆன் திஸ் டிவைஸ். இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய ஆப்ஸில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது, கூகுள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆப்ஸில் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற டேட்டாவை எடுத்துப்போம் அப்படிங்கிறது. அடுத்து இன்க்ளூட் வாய்ஸ் அண்ட் ஆடியோ ஆக்டிவிட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த மூணாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்மளோட வாய்ஸை கூட அவங்க எடுத்து பர்சனலைசேஷனுக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் அண்ட் ஆடியோ ஆக்டிவிட்டியும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கடைசி இன்க்ளூட் விஷுவல் சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. விஷுவல் சர்ச் ஹிஸ்ட்ரினால நம்ம சர்ச் ஹிஸ்ட்ரி மாதிரி தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல 4 உங்களோட வாய்ஸ் அண்ட் ஆடியோ ஆக்டிவிட்டியை மட்டும் அவங்க எடுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த மூணாவது இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நீங்க ஜஸ்ட் டச் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே ஸ்டாப் சேவிங் அப்படிங்கறத நீங்க கொடுத்தலாம். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு டிசபிள் ஆயிடும். இந்த மாதிரி வரும். இதுல காட் இட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ பாருங்க அந்த மூணாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் டிக் மார்க் போயிடுச்சு. ஸோ இல்ல என்னோட மொபைல் போன்ல நான் இது வரைக்கும் என்னென்ன பண்றேன்னா எந்த டேட்டாவுமே Google எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மேலே டர்ன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அதுதான் நீங்க அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இதுல டர்ன் ஆஃப் அப்படின்னு இருக்கிறதும் அடுத்து டர்ன் ஆஃப் அண்ட் டிலேட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டர்ன் ஆஃப் மட்டும் பண்ண போதுமா, இல்ல இது வரைக்கும் உங்களோட சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய உங்களோட டேட்டா, உங்களோட டீடைல் எல்லாமே டெலீட் பண்ணிடவா அப்படிங்கிறது கேக்குது. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா ஆஃப் பண்றதை விட மட்டும் இல்ல, இது வரைக்கும் எங்கிட்ட இருந்து நீங்க எடுத்த டேட்டா டெலீட் பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய டர்ன் ஆஃப் அண்ட் டிலேட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கிளிக் பண்றேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே லோட் ஆகும். உங்களோட மொபைல் போன்ல நிறைய டேட்டாஸ் சேவ் ஆயிருந்துச்சுன்னா லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகலாம். நீங்க வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே இதுல கொடுத்துருக்கிறத நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. நியூ ஆக்டிவிட்டி வான்ட் பி சேவ்டு டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்படின்னா இனிமேல் நீங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே நாங்க சேவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டிருக்கு. மேல பாருங்க சர்ச் அப்படிங்கிறது கூகுள் சர்ச் இருக்கு, அடுத்து மேப்ஸ் இருக்கு, Chrome இருக்கு, அசிஸ்டன்ட், அடுத்து கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கு. இதுல இருந்து எல்லாமே டேட்டா கலெக்ட் பண்றாங்க. ஸோ நல்லா நீங்க பாத்துக்கோங்க. கீழே நீங்க இந்த படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இது இந்த டேட்டா எதுக்காக நாங்க சேவ் பண்றோம் அப்படிங்கிற நிறைய எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நம்ம டேட்டா யாருமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமானது. இப்போ அப்படியே கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம்.
நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பாருங்க ஜிமெயில், கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல், கூகுள் பிளே ஸ்டோர், ஹெல்ப் அப்படிங்கிற கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே கீழே வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து டிலேட்டிங் நவ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கும். பர்மனென்ட்லி அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து டெலிட் ஆகிடும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது கீழே வந்து வாட்ஸ்அப் மெசேஞ்சர் அண்ட் விவோ ப்ரௌசர் அப்படிங்கிற டீடைலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நோ ப்ராப்ளம், நீங்கள் டெலிட் அப்படிங்கிறத கீழே கொடுத்துடலாம். இப்போ டெலிட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். இப்போ லோட் ஆகுது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து அப்படியே வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிறதோட மட்டும் இல்லை, நம்மளோட டேட்டா எல்லாமே சேவ் ஆகிருக்கக்கூடியது எல்லாமே டெலிட் ஆகிடும். இப்போ காடிட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இப்போ பாருங்க இந்த இடத்துல எல்லாமே அந்த டிக் மார்க் போயிடுச்சு. அதோட அந்த டர்ன் ஆன் இருந்தது வந்து டர்ன் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே பேக் வந்துடலாம். இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஆஃப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் உள்ளது பாஸ்ட் அப்படின்னு வந்துடும். அடுத்து வந்து டைம் லைன் இருக்கும். அந்த டைம் லைனும் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அது வந்து இதையும் கிளிக் பண்ணி நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த யூடியூப் ஹிஸ்ட்ரிங்க. இந்த யூடியூப் ஹிஸ்ட்ரியுமே இப்போ ஆன்ல இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து நான் இப்போ கிளிக் பண்றேன் பாருங்க. ஸோ இந்த யூடியூப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து நீங்க யூடியூப்ல என்ன சர்ச் பண்ணி நீங்க பார்த்தாலுமே அது வந்து இங்க சேவ் ஆகும். யூடியூப்ல இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில அதை மட்டும்தான் சேவ் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த கூகுள் மை ஆக்டிவிட்டீஸ்லயுமே உங்களோட டேட்டா எல்லாமே இங்க சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இங்க நீங்க வந்து நிக்க அப்படின்னா இதுல வந்து யூடியூப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. இதுல வந்து இன்க்ளூட் த யூடியூப் வீடியோ யூ வாட்ச் அப்படின்றது நீங்க என்ன வீடியோவை பாக்குறீங்க அப்படிங்கிற டேட்டாவை எடுப்போம் அப்படிங்கிறது வருது. அடுத்து இன்க்ளூட் யுவர் சர்ச்சஸ் ஆன் யூடியூப் அப்படிங்கிறது இருக்கு. அப்படின்னா நீங்க யூடியூப்ல என்ன சர்ச் பண்றீங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து மூணாவதா பாருங்க இன்க்ளூட் யூடியூப் வாய்ஸ் அண்ட் ஆடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சிலர் வந்து யூடியூப்ல வந்து சர்ச் பண்றதுக்கு வந்து டைப் பண்றது தெரியாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த மைக் சிம்பிளை கிளிக் பண்ணி வாய்ஸை வந்து கொடுத்து அதை சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான் இந்த யூடியூப் வாய்ஸ் அண்ட் ஆடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கிறது. ஸோ இப்போ இதேமே நம்ம அங்க பண்ண மாதிரியே டர்ன் ஆஃப் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இது வந்து கீழே பாஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த பாஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். இப்போ பாஸ் அப்படிங்கிற கொடுத்த உடனே காட்டிட்டு கொடுத்துடலாம். இப்போ பாருங்க இதுவும் டர்ன் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் பேக் வந்துடலாம். இப்போ பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மூணுமே பாஸ்ட் அப்படின்றது இருக்கும். வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டியுமே சேவ் ஆகாது. டைம் லைன் அப்படிங்கிறது நம்ம எந்தெந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த கூகுள் மேப் நம்மளோட லொக்கேஷனை வந்து டிடெக்ட் பண்ணி அது வந்து சேவ் பண்ணிக்கும். நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயிலையும் அது வந்து எடுத்துக்கும். ஸோ அதான் அந்த டைம் லைன் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ யூடியூப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பாஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மூணுமே உங்களோட மொபைல் ஃபோனில் ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டேட்டா எதுவுமே எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு முக்கியமான சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து நம்ம மொபைல் ஃபோன்லேயே நிறையவே இருக்கு. சோ இந்த சேஃப்டி செட்டிங்ஸ் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி நிறையவே வீடியோ போட்டுட்டு வரேன். சோ என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க சேஃப்டி செட்டிங்ஸ் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கிட முடியும். சோ அதுல வந்து எக்கச்சக்க 100க்கும் மேற்பட்ட வந்து சேஃப்டி செட்டிங்ஸ் வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். சோ அது வந்து கண்டிப்பா நீங்க பாருங்க. நான் மேல வந்து ஐகார்ட்ல வந்து அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். நீங்க வந்து ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சூப்பர் சேஃப்டி செட்டிங்ஸ் வீடியோக்களை சந்திப்போம். மதுரைக்கு கூட இந்த விடைபெறுவது உங்களுக்கு. தேங்க்யூ.